அவரோட இத்தனை வருஷம் உழைப்பை விட்டுட்டு மக்களுக்காக வெளியில வந்திருக்காரு. நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அவங்க எதிர்கட்சிகள் பண்ற அந்த விஷயம் எல்லா பொதுமக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எங்க தலைவர் எல்லா தடைகளையும் தாண்டி மேல முதல்வர் நாட்காலில் அமர்வாரு. அது 2026 எலெக்ஷன்ல எல்லாரும் பார்க்க போறோம். தளபதிங்கிறது எல்லாருக்குமே ஒரு உயிர் மூச்சு, உயிர் நாடி தான். இளைஞர்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து எல்லாருக்குமே இவ்வளோ நாள் எவ்வளோ ஆட்சியை பார்த்துட்டோம். எதுவுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. இப்போ எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழகமே தலைவருக்காக திரும்பி இருக்கு. அதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. எதிர்ப்புனா வர்றது சகஜம் தான். ஆனா அது அதுதான் சொல்றேனே, அவங்களோட பயம் அதை எதிர்ப்பா காமிக்கிறாங்க. முன்னேற்றத்தை தீர்மானிக்கும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை உடைச்செறிஞ்சு போற ஒரே ஒரு பர்சன், ஒரே ஒரு தலைவர் எங்க தலைவர் தான். அது எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அது அவரோட இது எல்லாருமே நம்ம தமிழ்நாடு பெண்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். யார் என்ன செஞ்சாலும் அதற்கான பலன் அவங்க அனுபவிப்பாங்க. மக்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க. இன்னைக்கு எஸ்பெஷலி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்ன ரீசன், 13ஆம் தேதி எங்க தலைவர் சேலம் வராரு. யூஸ்வலா 16ஆம் தேதி தான் கிரெடிட் ஆகும். 13ஆம் தேதியே எதுக்கு கிரெடிட் பண்றாங்க? இதுல இருந்து தெரியலையா எங்க தலைவர் உள்ள வரது எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. பெண்கள் யாரும் உள்ள வரக்கூடாது. இதுக்காக 5000 ரூபாய் போட்டுட்டா, பணத்தை போட்டுட்டா இன்னைக்கு போடலாம். அது அந்த கவனத்தை திசை திருப்புறது ஒரு காரணம். அவங்களுக்கு இருக்க பயம், இதுதான் மெயின்.